ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா கொடைக்கானல் உருளி பிரியாணி. ஸோ இது ஃபுல் மண் பாத்திரத்தில் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணணுன்னா முதல்ல இதுக்கு ஒரு உருளி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு உருளி எடுத்து, ஸோ இது நான் கொடைக்கானல்லேருந்தே வாங்கின்னு வந்தேன். முதல்ல எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் ஸ்பைசஸ் போடணும். ஸ்பைசஸ் போட்டு திருப்பி பச்சை மிளகா நல்லா போட்டு ஃப்ரை பண்ணணும். நல்லா பாயில் ஆன பிறகு என்ன பண்ணணுன்னா திருப்பி வெங்காயம், இதை நான் அரைச்சி வச்சுருக்கிறேன், அப்படியே கூட போடலாம். அரைச்ச வெங்காயத்தை போட்டு வைக்கிறதுக்கு நான் இப்போ அந்த அரோமா வர்றதுக்காக கொஞ்சம் அது நல்லா பாயில் ஆன பிறகு தக்காளி, அதுவும் அரைச்சி வச்சிருந்து தான். எதுக்கு அரைச்சி செய்கிறேன்னா ஃபஸ்ட்டு உருளியில் பண்ணுறதுனால அரைச்சி செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மூடிடுவோம். இதை மூடிட்டு கொஞ்சம் நேரம் விட்டு திறந்து பார்ப்போம். ஓகே, எல்லாம் வெந்துச்சு. நல்லா அரோமா வேறு வருது, கும்முன்னு இது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கறியை போட்டு நல்லா இது பண்ணணும். என்ன பண்ணணும், கலக்கி விடணும். கொஞ்சம் புதினா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அதுவும் போட்டுக்கணும். கூட கொத்தமல்லியும் போட்டுக்கணும். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும், அது பண்ணும்போதே அதோட ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல் வச்சே நீங்கள் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டுன்ட்டு பார்த்து பாருங்கள். இப்போ ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே மூடி வச்சுட்டு பார்க்குறோம். எப்படி பார்த்தீங்களா? இப்போ மூடி விட்டு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு ரைஸ் செப்பரேட்டாக பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இது நான் அப்படியே பண்ணலை, செப்பரேட்டாக ரைஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். ரைஸை போட்டு ஃபுல் கிளறி விடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா அதுலேருந்தே எடுத்து வச்சுக்கிறேன். அது லைட்டாக ஊற்றிட்டு, ஏன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் வர்றதுக்காக. ஸோ ரைஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. இது மேலே ஃப்ரை பண்ண ஆனியன் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ ஃபுல் ஆன பிறகு ஃபைனலாக கீ போடணும். அதிகம் போடக்கூடாது, லைட்டாக கீ போட்டுட்டு மூடி வச்சிடணும். தம் விடணும் ஒரு 15 மினிட்ஸ். தம் விட்டுட்ட பிறகு ஓ சூப்பராக வந்துடுச்சு. என்ன பண்ணுறது, அடுத்து சாப்பிடணும். போட்டு கொஞ்சம் ஒரு பீஸ் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குது. நல்லா வந்துருக்குது டேஸ்ட்.